லூசு, என்ன சொல்ற? சாதா கூஜாலாம் இப்போ சிஎம் ஆயிருக்கா? உனக்கு அவ்வளோ திமுறா? கேப்டனுடைய மகனாச்சா கொஞ்சம் மரியாதை நடத்தலான்னு பார்த்தா உனக்கு அந்த மரியாதை தங்க மாட்டுக்குல்ல. இனிமேல் உன்னை போட்டு பிறந்துட வேண்டியதான். இல்லை எங்கள் அப்பா தான் 3வது கட்சி அடித்தளம் போட்டார், அதனால தான் இப்போ எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறல்ல. உங்கள் அப்பாவுக்கு பிள்ளை தானே நீ. அந்த 3வது அடித்தளத்திலேயே போயிட்டு சிஎம் நொட்டிருக்க வேண்டியதானே? ஏன் உன்னால் முடியலை? இல்லை இப்போ யார் பேச்சை கேட்டு இப்படி உப்பரை வச்சுட்டு டெய்லியில் நான் கேட்குறேன். விஜய் அவரில் எதிர்த்து அப்படி விமர்சனம் பண்ணால் உடனே விஜயோடைய ஆதரவால் நம்ம வந்து அடிப்பாங்க, அதன் மூலமாக ஒரு ட்ரெண்ட் ஆகிடலாம், விஜய்க்கு எதிர் விஜய பிரபாரம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட் ஆகலான்னு பார்க்குறியா? மகனே, ட்ரெண்ட் செட்லாம் ஆக மாட்டேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒட்டுமொத்தோட அரசியல் அந்த ஆசை இருக்குல்ல, அது ஃபுல்லாக அஸ்தமனமாயிரும். அப்படி தான் நடக்கும். ஏன்னா விமர்சனம் பண்ணலாம், எதிர் திசையில் இருக்கனால நீ வந்து 1008 விமர்சனம் வைக்கலாம் அரசியல் ரீதியா. ஆனால் பேசும்போது குறைந்தபட்ச நாரிகன்னு ஒன்று இருக்குது. அவருடைய வயசு என்ன, உன்னோட வயசு என்ன? நேற்று கூட உங்கள் அப்பாவுடைய பிறந்தநாளுக்கு எவ்வளோக்குள்ள நாகரிகமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேப்டனுக்கு புகழ் வணக்கம் சொல்லி அவர் வந்து வாழ்த்து சொன்னார். அவ்வளோக்குள்ள அந்த மனுஷன் இன்னும் உங்கள் அப்பா மேலே ஒரு மரியாதையாக இருக்கார். ஆனால் அந்த மரியாதை உனக்கு இல்லை.